ரிஷப லக்னம். லக்னத்திற்கு ஒரே யோகாதிபதி தர்ம கர்மாதிபதியா வந்துடுறார். 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறார் சனி பகவான். ரிஷப லக்னமாவே இருந்தாலும் சரி, ஒரே யோகாதிபதியா இருந்தாலும் சரி, தடையில்லாத பாக்கியங்கள் எப்படியும் தடை பண்ணிடுவார். ஏன்னா 9ஆம் ஆதிபத்தியத்தை எடுப்பதனால் எல்லாருக்கும் கிடைக்கிற விஷயம் கொஞ்சம் காலதாமதமாகும். இந்த சனி உச்சம் பெற்று இருந்தாருன்னா காலதாமதமா தான் பலன் கிடைக்கும். அதுபோல வேலை நல்ல அமைவுகள் காலதாமதமா தான் நடக்கும். அதுபோல ஜாதகருக்கு நல்ல வேலை தொழில் உண்டு. இந்த சனி ஆட்சி உச்சம் பெற்றா எப்பொழுது என்றால் சுக்கிர புதனுடைய தொடர்புல இருந்தா. இந்த சுக்கிரன் புதன் என்ற 2 கிரக தொடர்புல கண்டிப்பா சனி இருந்தாலும் ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு. இல்லை என்றால் அவர் வேலைக்கு போராட வேண்டியிருக்கும், கடன் எதிரிகளால் போராட வேண்டியிருக்கும், பாக்கியங்கள் கிடைக்கிறது கிடைக்காம இருக்கும். எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கும், ஜாதகருக்கு ரொம்ப சிரமப்படுத்தும். அது போலதான் தொழிலுமே, தொழில் வேலைகள்ல ரொம்ப சிரமப்படுத்திடும். சனி பகவான் தனித்து வலுத்தா சுக்கிர புதன் தொடர்பில் இருந்தால் முற்பகுதி வாழ்க்கையில கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் பிற்பகுதியில நல்ல வேலை தொழிலை கொடுத்து ஜாதகருக்கு யோகம் பண்ணி கொடுக்கும். ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு